வந்து stoichiometry and stoichiometric calculation. Stoichiometry and stoichiometric calculations. Chemistry. போன கிளாஸ்ல how to find molecular formula and empirical formula பார்த்தோம். இன்னைக்கு how to find out stoichiometry and stoichiometric calculations. Okay. So நான் இந்த கான்செப்ட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. Directly I am going to the numerical problems. Okay. So first one வந்து calculate the amount of water produced by combustion of 16 grams of methane. Calculate the amount of water produced by combustion of 16 grams of methane. இதுதான் வந்து question. Amount of water produced by combustion of methane. Okay. Combustion of methane. மீத்தேனை வந்து கம்பஷன் பண்ணும்போது வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அதுதான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கம்பஷன் ஆஃப் மீத்தேனுக்கு வந்து யூ ஹாவ் டு ரைட் த ஈக்குவேஷன். கம்பஷன் ஆஃப் மீத்தேன், மீத்தேனோட ஃபார்முலா என்னது? CH4 plus combustionனா burning in the presence of oxygen. Burning in the presence of oxygen. So combustion நாவே எப்பவுமே we will get two products, carbon dioxide plus water. ஓகேவா? CH4 plus O2 gives CO2 plus H2O. Okay, CH4 plus O2 gives CO2 plus H2O. இப்போ இத பேலன்ஸ் பண்றதுக்கு CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ CH4 இதோட மாஸ் என்னன்னு பார்க்கலாம். கார்பனோட மாஸ் என்னது? 12 plus ஹைட்ரஜன் வந்து 1 into 4. ஓகே. ஆக்சிஜன் வந்து 2 into 16 into 2. கார்பன் டை ஆக்சைடு வந்து 12 plus 2 into ஆக்சிஜன் வந்து 16. நெக்ஸ்ட் 2 into 1 into 2 plus ஆக்சிஜன் வந்து 16. So 12 plus 4 வந்து 16 grams அப்படின்னு வச்சுக்கலாம். grams ன்னு எடுத்துக்கிற யூனிட். ஓகேவா? அண்ட் இது வந்து 16 2s are 32, 32 2s are 64 grams. 16 2s are 32, 32 plus 12 வந்து 44 grams. இது வந்து 16 plus 2 18, 18 2s are 36 grams. ஓகே. 16 grams அப்படின்றது வந்து இங்க எத்தனை மோல் இருக்கு? ஒரே ஒரு மோல். சோ இது வந்து 1 மோல். ஃபர்ஸ்ட் வந்து I am writing in terms of grams. நெக்ஸ்ட் வந்து I am writing in terms of moles. இங்க எத்தனை மோல்ஸ் இருக்கு? 2O2 னா it is 2 moles. இது வந்து 1 mole. இது வந்து 2 moles. Okay.
ஓகே, இப்போ amount of water produced by combustion of methane. மீத்தேன்ல இருந்து எவ்வளவு வாட்டர் கிடைக்குது அப்படின்றத கேக்குறாங்க. சோ நான் வந்து மீத்தேனையும் வாட்டரையும் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, 16 grams of methane வந்து it produces எத்தனை grams of water? 36 grams of water. ஓகே, இதுதான் என்னோட ஆன்சர். அப்படி மோல்ஸ்ல நான் சொல்லணும்னா 1 mole of methane வந்து produces 2 moles of water. ஓகே, புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். How many moles of methane are required to produce 22 grams of carbon dioxide after How many moles of methane are required to produce 22 grams of carbon dioxide after combustion? So இதுவும் வந்து combustion of methane. மீத்தேனை கம்பஷன் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது? 22 கிராம்ஸ். இந்த 22 கிராம்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மீத்தேன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கேக்குறாங்க. ஓகே, சோ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? கம்பஷன் ஆஃப் மீத்தேனுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். சோ ஆல்ரெடி இங்க எழுதி இருக்கோம். சோ அதே ஈக்குவேஷன் தான். வாட் இஸ் தி ஈக்குவேஷன்? CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. நம்ம கிராம்ஸ்ல எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மோல்ஸ்ல எழுதிக்கலாமா? சோ இங்க வந்து 1 mole, இங்க 2 moles, இங்க 1 mole, இங்க 2 moles. ஓகே, இப்போ நம்ம கிராம்ஸ்ல வந்து எழுதிக்கலாம். CH4 எத்தனை கிராம்ஸ்மா? இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கறனால நான் டைரக்டா எழுதுறேன். CH4 வந்து எனக்கு 16 கிராம்ஸ் plus oxygen வந்து 64 grams. ஓகே, gives carbon dioxide எத்தனை கிராம்ஸ்மா? 44 grams plus water வந்து 36 grams. நமக்கு இங்க क्वेश्चनல என்னலாம் இருக்கு? மீத்தேன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஓகே, சோ மீத்தேன் and கார்பன் டை ஆக்சைடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். So 44 grams of carbon dioxide வந்து எத்தனை grams of methane ல இருந்து எனக்கு கிடைக்குது? 16 grams ல இருந்து கிடைக்குது. So 44 grams of carbon dioxide வந்து it is obtained from 16 grams of methane. Questionல என்னமா கேக்குறாங்க? 22 grams of carbon dioxide ல இருந்து எவ்வளவு மீத்தேன் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So அப்போ 22 grams of carbon dioxide வந்து it will be obtained from x ன்னு வச்சுக்கலாம். x grams of methane. So x எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 22 into 16 divided by 44. 21 ones are 2s are 2 ones are 2 8s are. So x is equal to 8 grams. So 22 grams of carbon dioxide வந்து it is obtained from 8 grams of methane. புரிஞ்சுதா? சம்? இதுதான் வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷன். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஈக்குவேஷனை எழுதணும். இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச். ஓகே, ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா we can find out the number of grams. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்.
வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் கேட்டால் கேட்பாங்க, பட் சூஸ்ன்றதுனால ஓகே. பட் ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். 2H2 plus O2 gives 2H2O. 2H2 plus O2 gives 2H2O. கரெக்டா? ஸோ 2H2 வந்து it will combine with ஒரு O2. இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர்ல 1 2 3 4 5 6H2 இருக்கு. ஓகே, 7H2 இருக்கு. ஓகே, 1 2 3 4 4 O2 இருக்கு. ஓகே, ஸோ 2H2 வந்து எத்தனை O2 கூட சேரும்? ஒரு O2 கூட சேரும். ஸோ இந்த 2H2வும் ஒரு O2 கூட சேரும். இந்த 2H2வும் இன்னொரு O2 கூட சேரும். இந்த 2H2வும் ஒரு O2 கூட சேரும். ஓகே, ஸோ நான் இன்னும் 2H2 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த 2H2வும் இந்த O2 கூட சேரும். எனக்கு இதுல என்ன தெரியுது? ஒரே ஒரு H2 மட்டும் எனக்கு ரியாக்ட் ஆகாம இருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இந்த H2 வந்து ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ரியாக்ட் ஆகுறதுக்கு அதுக்கு என்ன இல்லை, இங்க ஆக்சிஜன் எதுவுமே வந்து இங்க இல்லை. ஸோ அப்போ இந்த H2 ஓட ரியாக்ஷனை ஸ்டாப் பண்றது என்னது? இந்த H2 ஓட ரியாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்றது வந்து நம்மளோட ஆக்சிஜன். ஸோ நம்ம ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கும்போது ஒரு ரியாக்டன்ட் வந்து ஃபுல்லா கன்சியூம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதனால அந்த கம்மியா இருக்கிற ரியாக்டன்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, we will tell it as the limiting reagent. We will tell it as limiting reagent. Okay, so when there are two reactants, okay, one in excess and other in less amount. When there are two reactants, ஒரு reactant excess ஆகும், இன்னொரு reactant வந்து less amount ஆகும் இருந்ததுன்னா, the less amountல இருக்கிற reactant வந்து it will stop the reaction of the reactant which is in excess. The less reactant stops the reaction of the reactant in excess. Other in less amount, okay வா reaction. So நமக்கு இந்த கம்மியான அமௌண்ட்ல இருக்கிற இந்த ரியாக்டன்ட் இதுதான் வந்து இட் இஸ் கால்ட் as a limiting. இதுதான் வந்து லிமிட் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. ஓகே, so the reactant in less amount, it is called as the limiting reagent. Okay, next
next வந்து reactions in solutions. ஓகே, சொல்யூஷன் அப்படினாலே நமக்கு ரெண்டு விஷயம் சொல்யூஷன் குள்ள இருக்கும். ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்றேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட். வாட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், இட் இஸ் த சால்வெண்ட். ஓகே, நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்றேன். சால்ட் தான் வந்து என்னோட சொல்யூட். ஓகே, இதுல வந்து I am going to add 3 spoons of salt. 3 spoons of salt. எதுல வந்து salt taste அதிகமா வரும்? இந்த கிளாஸ்ல தான் salt taste வந்து அதிகமா வரும். ஏன் இதுல salt taste அதிகமா வருது? ஏன்னா இதுல solute வந்து அதிகமா இருக்கிறதுனால இதுல salt taste வந்து அதிகமா வருது. solute வந்து அதிகமா இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்சென்ட்ரேஷன், ஒரு சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த், ஒரு சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத டிசைட் பண்ண போறது வந்து நம்மளோட solute. ஸோ த அமௌண்ட் ஆஃப் solute present in the solution, it will decide the concentration of the solution. It will decide the concentration of the solution. இந்த concentration வந்து we can express it in 5 terms. Sorry, fifth one வந்து உங்களுக்கு 12th தான் இருக்கு. 4 terms. ஒன்னு வந்து mass percent, இன்னொன்று வந்து mole fraction, நெக்ஸ்ட் வந்து molarity, நெக்ஸ்ட் வந்து molality. ஓகே, so இது எல்லாத்தையும் வச்சு we are going to find out the number of solute. ஏன்னா number of solute கண்டுபிடிச்சா we can find the concentration of the solution. So first mass percentage. ஒரு சொல்யூஷன்ல வந்து solute வந்து I am going to keep it as A and solvent வந்து I am going to keep it as B. அப்படின்னா எனக்கு amount of solute கண்டுபிடிச்சா I can find the concentration. So mass percentage of A தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா A தான் என்னோட solute. So solute எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா mass of A divided by total mass into 100. Mass of A divided by total mass into 100. அதுதான் வந்து mass percentage. நெக்ஸ்ட் வந்து மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் எனக்கு வந்து B ஓட அமௌண்ட் என்னன்றது தேவையில்லை, A ஓட அமௌண்ட்டை வச்சு தான் I will find out the concentration. ஸோ எனக்கு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். மோல் ஃபிராக்ஷன் ஓட சிம்பிள் வந்து ஸ்மால் x. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A னா I should write it as XA. XA is equal to NA divided by NA plus NP. NA அப்படின்னா number of moles of A. Okay, NB னா number of moles of B. So அப்போ mole fraction of A னா number of moles of A divided by
total number of moles. அதுதான் வந்து mole fraction. புரிஞ்சுதா? next வந்து molarity. molarity ஓட formula வந்து number of moles of solute divided by number of moles of solute divided by volume of solution in liters. Number of moles of solute divided by volume of solution in liters. Okay, number of moles இதோட யூனிட் என்னவா இருக்கும்? number of moles ஓட யூனிட் வந்து mole. Okay, volume of solution in liters. litersனா divided by L. So liters மேல வந்துருச்சுனா it will be moles per liter. It will be moles per liter. Next வந்து is molality. molality அப்படின்னா number of moles of solute divided by mass of, இங்க வந்து volume of, molality na mass of. Okay, volume of, mass of solvent. இங்க வந்து solution, இங்க வந்து solvent in kilograms. அப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும்? number of moles ஓட யூனிட் வந்து moles divided by mass of solvent in kilograms. kilograms na kg. So molality ஓட யூனிட் வந்து moles per kilogram. Okay, so புரிஞ்சுதா? these are the 4 ways to express the concentration of the solution. Okay, so இதோட நம்ம chemistry first lesson வந்து we have completed. So in the next class we will continue with the next chapter. Okay, and in the chapter la some important numericals we will be doing in the next class. Okay, thank you.